வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். ரீசெண்டாக எனக்கு யூசர்ஸ் கிட்ட இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தால் நிறைய கால்ஸ் வருது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இல்லை ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகலை, என்னோடய கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால்ஸ் வந்துடுச்சு ரீசெண்டாக 3 to 4 months. இந்த ரீசெண்டாக 3 to 4 months ஏன் இந்த மாதிரி நடக்குது, அரௌண்ட் 30% ஆஃப் த பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் சஸ்பென்ஷன் ஆகிருக்கலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். எதுனா இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பேட்சாக இருக்கிற கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மேட்ச் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக அவங்க இதை வெரிஃபை பண்ணி சஸ்பென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த சஸ்பென்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னா, சில கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க கூகுள். அதை பேஸ் பண்ணி தான் இந்த சஸ்பென்ஷன்லாம் நடக்குது. வாங்க இன்றைக்கி செஷனில் போய்ட்டு எந்தெந்த ரீசன்ஸ்னால உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, பிஸ்னஸ் நேம் கொடுத்துருப்பீங்க, பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பீங்க, அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது சஸ்பென்ஷன் நடக்கணும்னா இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்சோ வயலேஷனாக தான் சஸ்பென்ஷன் நடக்கும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சஸ்பென்ஷன், சாஃப்ட் சஸ்பென்ஷன். இதில் ஹார்ட் சஸ்பென்ஷன் என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சர்ச் பண்ணால் டிஸ்பிளேவே ஆகாது. நீங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை காண்டாக்ட் பண்ணி அந்த ஹார்ட் சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லிஸ்டிங்கே வரும். ஆனால் சாஃப்ட் சஸ்பென்ஷன் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லிஸ்டிங் ஆகும், ஆனால் உங்களால் எடிட் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான், அதாவது அந்த வயலேஷனை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லிஸ்டிங்கை எடிட்டோ மேனேஜோ பண்ண முடியும். ஸோ இதுதான் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் சஸ்பென்ஷன். இப்போ லொக்கேஷன் பேஸ்ட் வயலேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பிஸ்னஸ் லிஸ்டிங் கொடுத்துருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் தான் இருக்குது. இப்போ மெயினாக கூகுள் பிஸ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதில் நேம் போர்டோ சைன் போர்டோ இருந்து அந்த லொக்கேஷனை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அது அப்ராப்ரியேட் லிஸ்டிங்காக அதை எடுத்துக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லிஸ்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதே போல் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சேம் அட்ரஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் சஸ்பென்ஷனுக்கு தான் வழிவகுக்கும். என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும், ஒரு ஃபோன் நம்பர் தான் இருக்கணுன்றது கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட ரூல். ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ் அந்த அட்ரஸை ஷேர் பண்ணுறதுனால இந்த 4 பிஸ்னஸ் லிஸ்டிங்குமே சஸ்பென்ஷன் ஆகிடும். ஸோ இது ஒரு லொக்கேஷன் பேஸ்டு வயலேஷன்ஸ். இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நேம் வயலேஷன்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் நேம் கொடுக்குறீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் நேமுக்கு வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணி சொல்லியிருப்பான் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது. இப்போ அந்த பிஸ்னஸ் நேமும் உங்களோட டாக்குமெண்ட்டும் மேட்ச் ஆகல ரெக்கார்ட்ஸ் இல்லைனாலும் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் லிஸ்டிங் சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிஸ்னஸ் நேமை அப்டேட் பண்ணுறது. பிஸ்னஸ் நேமை அடிக்கடி அப்டேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் நேம் ஒரு டைம் பண்ணிங்கன்னா அதுதான் இருக்க போது. டியூ டு சம் சேஞ்சஸ்னால, ஏதாவது ஒரு அஃபிஷியல் சேஞ்சஸ்னால பிஸ்னஸ் நேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அந்த இன்டிமேட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் நேமை நம்ம அப்டேட் பண்ணலாம். பட் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் பிஸ்னஸ் நேமில் பண்ணினாலும் உங்களோட லிஸ்டிங் சஸ்பென்ஷன் ஆகிடும். அதே போல் உங்களோட பிஸ்னஸ் நேமை வேறு ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு அப்படின் போதும், இப்போ நீங்கள் ஒரு நேம் வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒருத்தவங்க போய் எந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறாங்க, இல்லைங்க இந்த பிஸ்னஸ் நானும் வச்சுருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணாலும் உங்களோட லிஸ்டிங் சஸ்பென்ஷன் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க் வயலேஷன்ஸ். அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண பிஸ்னஸ் நேம்ஸை சில பேர் யூஸ் பண்ணுவாங்க தெரியாமல். அப்படி யூஸ் பண்ணாலும் கிளைம் பண்ணலன்னாலும் அது ட்ரேட்மார்க் வயலேஷனில் வருன்றதுனால அந்த பிஸ்னஸை லிஸ்டிங்கை கண்டிப்பாக கூகுள் பிஸ்னஸ் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இது பிஸ்னஸ் நேம் வயலேஷன்ஸு. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஸ்னஸ் நேம் கொடுக்காம பிஸ்னஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அது கூட அதனோட கீவேர்ட்ஸ் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாமும் சேர்த்து பிஸ்னஸ் நேமில் கொடுத்துருக்காங்க. இதுவும் சஸ்பென்ஷனுக்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்பரான டாக்குமெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த பிஸ்னஸ் நேமை மட்டும் கொடுங்க. நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுத்தீங்க, கீவேர்ட்ஸில் ரேங்க் பண்ணுறதுக்காக கொடுத்தீங்கன்னா ரேங்க் ஆகும், பட் சஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வயலேஷன்ஸ். பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது அதில் இருக்க கண்டென்ட் ப்ராப்பராக ஜென்யூனாக இருக்கணும். வேறு எங்கேருந்தா காப்பி ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணக்கூடாது. அப்புறம் டிசப்டிவ் கண்டென்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது மிஸ்லீடிங் கண்டென்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா,
நான் இந்த மாதிரி இந்த மருந்து கொடுத்தா இது வந்து கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்றது, அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு சிலதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு டிசப்டிவ் வே ஆஃப் மிஸ்லீடிங் தான். அப்புறம் காப்பிரைட் ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறது, மிஸ்லீடிங் கண்டென்ட், அன்எத்திக்கல் கண்டென்ட் வந்து ப்ராப்பராக ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்புறம் irrelevant கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாத கேட்டகரியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி ஆட் பண்ணியிருந்தாலும், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்னிச்சர்ன்ற கேட்டகரி ஆட் பண்ணிவிட்டு அதில் எலக்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து சஸ்பென்ஷனுக்கு வழிவகுக்கும். இப்போ இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மெயில் அமைச்சிருக்கவங்க பாருங்கள். டிசெப்டிவ் கண்டென்ட், யுவர் ப்ரொஃபைல் ஹஸ் பின் பிளாக் டியூ டு டிசெப்டிவ் கண்டென்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா irrelevant கேட்டகரி சொன்னேன்ல, அது கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலை போட்டுட்டு வேறு ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கனாலும் சஸ்பீஷியஸாக அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால் கூட வந்து உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலை அவன் சஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட லாஜிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஸ்னஸ் 1 ஃபோன் நம்பர் 1 அட்ரஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதே போல் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அடுத்தடுத்து அதே ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கனாலும் உங்களோட அதர் ஆல்டர்னேட் பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஃபோன் நம்பர் வந்து மல்டிபிள் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அது கொடுக்காமல் நீங்கள் வந்து ஒரே ஃபோன் நம்பர் எல்லா பிஸ்னஸ்லேயும் கொடுத்தீங்கன்னா உங்களோட மல்டிபிள் பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பர்மனெண்ட்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸுக்கு போட்டிங்கனாலும் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் மட்டும்தான் வயலேஷன்ஸா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் மேஜர் வயலேஷன்ஸ். இதை தாண்டி நிறைய வயலேஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணுறது நீங்கள் வந்து கரெக்டான பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை உங்களோட சர்வீஸ் வந்து வேறு சர்வீஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதோ லிஸ்டிங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும்போது அவங்க வந்து இதை வந்து வயலேஷனாக வந்து கூகுளில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் உங்களோட லிஸ்டிங் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது வந்து மற்றவங்க ரிப்போர்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ். சரி, இந்த சஸ்பென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சஸ்பென்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்ததும் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஷன் இமெயில் வரும். அந்த இமெயிலை நீங்கள் படித்து பார்க்கலாம், எதனால் வந்து அவன் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரிவ்யூ தி சஸ்பென்ஷன் இமெயில். ரிவ்யூ பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் என்ன பாலிசி வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒருவேளை வயலேட் பண்ணலன்னா நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டு அப்பீல் பண்ணலாம். அப்படின்னா உங்களோட பாலிசி வயலேஷனை அட்ரஸ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் பண்ணிவிட்டு அப்பீல் சப்மிட் பண்ணுங்கள். அவன் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லிஸ்டிங்கை ஆன் பண்ணிவிடுவானுங்க. இன்றைக்கி செஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்ஸ், அதாவது வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எந்த கைட்லைன்ஸ் ப்ளஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். அது எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்ற ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி லைவாக சொல்லி காமிச்சேன். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.